வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. சற்று முன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் தமிழக பெண்களுக்காக வெளியாகி உள்ளது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிக்க காத்திருக்கும் பெண்களுக்கான மிக முக்கிய அப்டேட் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து வெளியாகி உள்ள இந்த விவரங்களை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அதாவது சற்று முன் வெளியான மிக முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பெண்களிடையே ஏகோபித்த வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த திட்டம் அண்மையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட பிறகு மொத்தம் 1.31 கோடி பெண்கள் பயனாளிகளாக சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டது. இப்போது இந்த திட்டமானது சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. இருப்பினும் மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான தொகையை முன்கூட்டியே பெண்களின் வங்கி கணக்கில் போட்டுள்ள தமிழ்நாடு அரசு மே மாதம் சிறப்பு தொகையாக 2000 ரூபாயும் கொடுத்து ஆச்சரியப்படுத்தி உள்ளது. இதனால் செம்ம குசியில் இருக்கும் பெண்கள் தமிழ்நாடு அரசு மீது மகிழ்ச்சியுடன் இருப்பதுடன் நன்றியும் தெரிவித்து உள்ளனர். அதே நேரத்தில் விரைவில் நடக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சியை பிடித்தாலும் மகளிர் உரிமை தொகை உயர்வது உறுதியாகி உள்ளது. இது தொடர்பான அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்து விட்டனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்த அறிவிப்பில் தேர்தலுக்கு பிறகு மீண்டும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றால் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் தற்போது பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக வழங்கப்படும் என அறிவித்து உள்ளார். அதேபோல எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கும் தேர்தல் வாக்குறுதியில் குலவிளக்கு திட்டம் என்ற பெயரில் அனைத்து ரேஷன் கார்டு பெண்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்து இருக்கிறார். எனவே இந்த திட்டத்தில் எப்படியாவது சேர்ந்துவிட வேண்டும் என தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பெண்கள் காத்திருக்கின்றனர். அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை குறித்த மிக முக்கிய தகவல்கள் இப்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டு உள்ளது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் சேர வேண்டுமா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த முறை விரிவாக்கம் செய்யும் போது 27 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் விண்ணப்பம் செய்திருந்தனர். அவர்கள் எல்லோருக்கும் இந்த உரிமை தொகையானது கிடைக்கவில்லை. அதாவது அவர்கள் எல்லோரும் தங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வேண்டும் என கேட்டு அரசுக்கு விண்ணப்பம் செய்தனர். ஆனால் அவர்களில் சுமார் 17 லட்சம் பேரை மட்டுமே தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்களாக தேர்வு செய்தது. எஞ்சியவர்களின் விண்ணப்பங்களை நிராகரித்து விட்டது. அதே நேரத்தில் தகுதியானவர்கள் இருந்தால் வருவாய் கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்யலாம் எனவும் அறிவித்து இருந்தது. அப்படி விண்ணப்பம் செய்தவர்களிலும் சொற்ப அளவிலான தகுதியானவர்களுக்கு மட்டுமே ஒப்புதல் கிடைத்தது. அந்த வகையில் பார்க்கும்போது சுமார் 10 லட்சம் மனுக்கள் ஏன் நிராகரிக்கப்பட்டது, அவர்கள் விண்ணப்பிக்கும் போது என்ன தவறு செய்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் இன்னும் 3 மாதங்களில் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களின் மனு நிராகரிக்கப்படாமல் இருக்கும். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்யும் போது செய்யக்கூடாத தவறுகள் என்னவென்றால், மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு என்ன பிரத்யேகமான விதிமுறைகள் இருக்கின்றன, பெரும்பாலும் எல்லோருக்கும் அந்த விதிமுறைகள் தெரிந்திருக்கும் என்றாலும் அரசு இதில் என்னென்ன விதிமுறைகளை மிக மிக முக்கியமாக கடைபிடிக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். அந்த வகையில் ஒரே ரேஷன் கார்டை வைத்து 2 பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. தொழில் கடன் பெறுவதற்காக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்து வங்கி உள்ளிட்டவைகளில் கடன் வாங்கியிருப்பவர்களாக இருப்பினும் அந்த குடும்ப பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. இதை அரசு எப்படி கண்டுபிடிக்கிறது என்றால், உங்களின் ஆதார் எண்ணை வைத்து லோன் ஏதாவது வாங்கியிருக்கிறீர்களா என செக் செய்யும். அதில் லோன் வாங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால், அதுவும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்து வாங்கியிருந்தால் உங்களின் மனு கட்டாயம் நிராகரிக்கப்பட்டு விடும். ஏனென்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது. ரேஷன் கார்டு வைத்திருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை விதிமுறைகளை அனைத்தும் நீங்கள் பூர்த்தி செய்தால் மட்டுமே இந்த திட்டத்தில் உங்களால் விண்ணப்பம் செய்ய முடியும். உங்களுடைய விண்ணப்பமும் அரசால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதாவது உங்கள் வீட்டில் பஞ்சாயத்து தலைவர், MP, MLA போன்ற மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு ஊழியர்கள், அதே போல 2.50 லட்சத்திற்கும்
அதாவது லட்சம் ரூபாய்க்கும் மேல் ஓய்வூதியம் பெறுபவர்கள் இருக்கக்கூடாது. சொந்த பயன்பாட்டுக்காக 4 சக்கர வாகனம் நீங்கள் வைத்திருக்க கூடாது. 5 ஏக்கர் நஞ்சை, 10 ஏக்கருக்கு மேல் புன்சை நிலம் வைத்திருப்பவர்களின் குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் விண்ணப்பிக்க முடியாது. இந்த விதிமுறைகளையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இவற்றை பூர்த்தி செய்தால் மட்டுமே மீண்டும் நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம். அதற்கான அறிவிப்பை புதிதாக பொறுப்பேற்கும் அரசு அறிவிக்கும். கூடுதலாக இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் அனைத்துமே நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் வருக.